ஹே அஸ்ஸலாமு காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு. இன்னிலேருந்து வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லி நானும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 o'clock ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு நான் தஹஜுத் நமாஸ் படிக்க போயிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்புனால நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமாஸும் படித்து முடிச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட போயிட்டேன். ஹைட்ரேட்டுக்காக நிறைய தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சரின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபைனலி என்னாச்சுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் கீரை குழம்பு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சில்லி பொரிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி தந்தாங்கன்னு சொல்லி அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் டைம் இருக்கிறனால சரின்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நானும் பார்த்துட்ருந்தேன். என்னாலுமே பாதி தண்ணி தான் குடிக்க முடிஞ்சுது. தண்ணிக்கு பதிலாக நோன்பு டைமில் வந்து வாட்டர் மிலன், முலாம்பழம் ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க. அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஃபைனலி நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நமாஸ் படிக்க போயிட்டேன். எனக்கு வந்து டுடே காலேஜ் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு நானும் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போக வேணாம்னு நினச்சேன். இன்றைக்கி என்எம்எஸ் இருக்கிறனால கண்டிப்பாக காலேஜுக்கு போய் தான் ஆகணும். அதனாலவே நான் வந்து ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு. இன்றைக்காவது என் ஃப்ரெண்டு சீக்கிரமாக வந்துடுவா அப்படின்னு நம்பி தான் போனேன். ஆனாலுமே என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி லேட்டாக தான் வந்தாள். 5 minutes லேட்டாக வந்துட்டா. சரின்னு சொல்லி அவளுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி அவளும் வந்துட்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டோம். காலேஜுக்கு போனோடனே ஃபஸ்ட் ஹவர் மேம் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லி மேம் வந்து லெசன் நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளாஸ்லேயே இருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா வெளியே சுற்றிட்டு இருந்தோம். நானும் நினச்சேன் தேர்ட் இயருக்கு மட்டும் தான் லேப்டாப் தருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா செகண்ட் இயருக்குமே லேப்டாப் வந்து இன்றைக்கி இறங்கிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிருந்தாங்க. சரின்னு சொல்லி நானும் அவங்க கூட போயிருந்தேன். என்எம்எஸ்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேம் வந்து ஃபோனில் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருந்தோம். நோன்பு வச்சுட்டு காலேஜுக்கு வந்தனால எனக்கு அவ்வளோவா டயர்ட் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக தான் இருந்தேன் இன்றைக்கி. மேமும் எல்லாமே செய்ய சொல்லிவிட்டு மேம் போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தோம்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் நாள் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அவர்லாம். ஃபைனலி காலேஜும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நோன்பு திறக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நோன்புக்கு வேணால் விதவிதமாக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு நோன்புக்கு எதுவுமே இருக்காது. ஒரு கஞ்சி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், இதோட வீடியோ முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.